மின்னணு சந்தை மூலம் கூட்டுறவு அமைப்புகளிடமிருந்து பொருட்களை வாங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 8 லட்சம் கூட்டுறவு அமைப்புகளும் 27 கோடி சிறு உற்பத்தியாளர்களும் பயன்பெற வாய்ப்பு. நகர்ப்புற வேலைவாய்ப்பு, சாலை அமைத்தல், குடிநீர் திட்டம் உள்ளிட்டவற்றை செயல்படுத்துவதில் தனி கவனம். உரிய காலத்தில் நிறைவேற்றிட வேண்டும் என்றும் துறை செயலாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் குறித்து பரப்பப்படும் செய்திகள் முற்றிலும் தவறானவை. ஓய்வூதியத்திற்கு மட்டுமே நிதி பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். கிறிஸ்தவ தேவாலய பணியாளர்களுக்கு நல வாரியம் அமைப்பு அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. வெளிநாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட 10 சிலைகள் மத்திய அமைச்சர்கள் முன்னிலையில் தமிழக அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு. குரூப் 1 தேர்வின் மாதிரி விடைகளை மறு ஆய்வு செய்ய கோரிக்கை. TNPSC பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. நூல் விலையில் மாற்றம் இல்லை. கடந்த மாத விலையே தொடரும் நிலை. பல்வேறு சிரமங்களை சந்திக்கும் பின்னலாடை தொழில்துறையினர். தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை வளையல் பெட்டிக்குள் மறைத்து ஆஸ்திரேலியாவிற்கு கடத்த முயற்சி. 5 பேர் அதிரடியாக கைது. யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரிக்க பயிற்சி. ஓமலூர் அருகே துப்பாக்கியுடன் வலம் வந்த 2 கைது. ஜனவரி முதல் மார்ச் வரை 44 லட்சம் யூடியூப் சேனல்களுக்கு தடை. யூடியூப் நிறுவனம் அதிரடி நடவடிக்கை. மருத்துவ காரணங்களுக்காக முருகனுக்கு 6 நாட்கள் பரோல் வழங்க கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி மனு தாக்கல். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் ரிஹாப் இந்தியா அறக்கட்டளையின் வங்கி கணக்குகள் முடக்கம். அமலாக்கத்துறை நடவடிக்கை. மே மாதத்தில் 1,40,885 கோடி ரூபாய் GST வசூல். மத்திய நிதி அமைச்சகம் தகவல். GST வரி ஏய்ப்பு செய்தால் வட்டியுடன் அபராதம். உடனடியாக வரியை செலுத்தவும் வணிக வரித்துறை அறிவுறுத்தல். ஆண்டில் தேசிய கட்சிகள் திரட்டிய நிதி 633 கோடி ரூபாய். 477 கோடி ரூபாய் திரட்டி பாஜக முதலிடம். மாநிலங்களவை தேர்தலுக்கு மனு செய்த திமுக, அதிமுக, காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு. சுயேட்சைகளின் மனுக்கள் நிராகரிப்பு. கொல்கத்தாவில் உயிரிழந்த பிரபல பின்னணி பாடகர் KK உடலுக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் ஜப்பானை வீழ்த்தி வெண்கலம். உலக கோப்பை ஹாக்கி தொடருக்கு தகுதி பெற்றது இந்திய ஹாக்கி அணி. ஊட்டியில் கனமழை. கோடப்பமந்து கால்வாயில் வெள்ளப்பெருக்கு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடரும் மழை. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.